இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டஃப், அதாவது கீ பிரிஞ்சால். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பிரிஞ்சால். இது பிரிஞ்சால்குள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா கீ பிரிஞ்சால் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மு மசாலாங்கிறவங்க கிட்ட நான் வாங்கியிருந்தேன். அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து மசாலாவை வந்து இந்த கத்திரிக்காயை வந்து மசாலாவை வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம பண்ண போகிறோம்னா இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு பாதி முக்கால்வாசி குக் பண்ணுற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அதனால தான் இந்த கரண்டியில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயில் எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கோம். உள்ளே ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை இதை தனியாக ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் அந்த கத்திரிக்காய் வறுத்த அந்த எண்ணெயை போட்டிருக்கோம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பை போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். நெய் வாசனை நல்லா மூக்க துளைக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கீ பிரிஞ்சால் பவுடரையும் சேர்த்துருக்கோம், அதையும் பரட்டி விட்டுக்கலாம். வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான கீ பிரிஞ்சால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தமிழ்காரங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய்னு செய்வோம், அவங்க வந்து கர்நாடகாக்காரங்க கீ பிரிஞ்சால்னு செய்கிறாங்க. வேறு ஒன்றும் வித்தியாசமாக எனக்கு தெரியல. ஆனால் அந்த மசாலா பொடி வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து மிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் அவங்க வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு மசாலா செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சாப்பிட்டு பார்த்தா தான் அது டேஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது டேஸ்ட்டு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டதில்லை. நல்லாயிருக்கும் மேடம். எல்லாருமே வாங்கி இது ஒரு தடவை ட்ரை பண்ணால் உங்களுக்கு பிடிச்சோன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.